அன்றைக்கு அகாஸ்வேரு ஆமானை உயர்த்தி வைத்தான். இன்றைக்கு பிசாசு மரணத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். மொர்தெகாயை போல நீங்களும் நானும் மரணத்துக்கு முன்பாக தலை வணங்காமல் அதற்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள். பேச பேச நீங்க ரிசீவ் பண்ண புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. எஸ். இப்ப நம்ம அப்படி வணங்காம நின்ன உடனே என்ன ஆகும்? பிரச்சனையே இருக்காதா அப்படின்னா நிச்சயமா சில பிரச்சனைகள் வரும். பார்த்தீங்கன்னா மொர்தெகாவே தூக்கிறன்னு என்ன பண்ணுறான்? பிளான் பண்ணுறான். மொர்தெகாயை தூக்குவேன்னு பிளான் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிலதெல்லாம் நம்ம பேசுறது நல்லது. சிலர் நினைப்பான் உன்னை பேசிட்டோம்னா பேசுனதுனால தான் இப்படி பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பேசலைன்னா தெரியாமலே சோழியை முடிச்சிருப்பான். இப்போ மொர்தெகாய் மட்டும் இதை அவனை பகைக்காமல் அப்படி அவனுக்கு விரோதமாக எதுவும் செய்யாமல் இருந்திருந்தா ஆமான் மொர்தெகாய்க்கு தனியாக பிளான் போட்டிருக்க மாட்டான். ஒட்டுமொத்த யூத குலத்தையும் அவன் அழிக்க போட்ட பிளானில் மொர்தெகாய் அழிஞ்சிருப்பார். ஏன்னா அவன் இந்த யூத குலத்தெல்லாம் அவன் ஏற்கனவே பகைச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ மொர்தெகாய் நிமித்தமாக மட்டுமல்ல, அவன் ஏற்கனவே பகைக்கிறான். எப்படியாவது இந்த கூட்டத்தை தூக்கிடணும் அப்படின்ட்டு தான் இருக்கிறான். அதுக்கு முன்பாக மொர்தெகாய் எழும்பி வந்ததுனால அது துண்டா என்ன செய்து தெரியுது. பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் மொர்தெகாயா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சாம்பலெல்லாம் சிங்காரமாக மாற்றி வச்சிருக்கிறாரு. என்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ உங்களுடைய சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நான் சிலுவையை மேன்மைப்படுத்துகிறேன், இயேசுவின் ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்துகிறேன். நல்லா அறிந்து கொண்டு விசுவாசித்து அறிக்கை செய்து அதை அனுபவிக்கிறவர்களாய் இனிமேல நீங்க சாம்பலை போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல, தட்டு உடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். உற்சாகமாய் ஒரு அபிஷேகத்தோடு. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. அரக்கன் கோலியாத்தை தாவீது தூக்குன மாதிரி ஆமானை, யூதருக்கு சத்துருவாய் இருந்த ஆமான மொர்தெகாய் தூக்குன மாதிரி நீங்களும் நானும் மரணத்தை தூக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார்.